லைவ் அப்டேட்டு சௌந்தர்யாவுக்கு நக்கல் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ அதே மாதிரி ஒரு நக்கல் பண்ணி விட்ருக்காங்க. யார்கிட்ட அப்படின்னா நம்ம முத்துக்குமரனையே நக்கல் பண்ணி விட்டாங்க. அதாவது முத்துக்குமரன் வந்து அவுட் ஆகி வெளியே உட்காந்துருக்கார் இல்லையா, அப்போ வந்து அதை வந்து கலாய்க்கிற மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். முத்துக்குமரனை தீபக்கு சௌந்தர்யா பேசியிருக்காங்களா. அப்போ சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் 2 நாள் இந்த டாஸ்க் வந்து போகுமா, அதுவரை நான் வெளியே உட்காந்து உங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து வந்து சொன்னால் தான் மாசாக இருந்துச்சு. அப்பாடா என் கூட வந்து முத்துவும் ஜாயிண்ட் ஆகிட்டான், அப்பாடி என் கூட வந்து முத்துவும் ஜாயிண்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னது வேறு லெவல் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் அவுட் ஆகி உட்காந்துட்டேன், முத்து வந்து என் கூட வந்து அவுட் ஆகி உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னவங்க அடுத்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, ஓகேவாக இருக்கிறேன், ஆனால் பட் நாட் 100% ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் வந்து ஒரு நக்கல் பண்ணி விட்டாங்க. ஏன்னா முத்துக்குமரன் வந்து அவுட் ஆகிட்டார்ல, ஏன்னா முத்துக்குமரன் தான் இந்த கேமை வின் பண்ணுவார் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஆளுங்க பூரா பேசியிருந்தாக்கே. சௌந்தர்யாலாம் ஒன்றுது இல்லை, முதல் ரவுண்ட்லேயே வந்து அவுட் ஆகிட்டாங்க, பார்த்தீங்களா இங்கே முத்துக்குமரன் வந்து அவுட் ஆகினார் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் ஓவராக வந்து பேசியிருந்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா முத்துக்குமரனும் அவுட் ஆகி வெளியே உட்காந்துருக்கான். அதான் சௌந்தர்யா சொல்கிறாங்க, அப்பாடா என் கூட முத்துக்குமரன் வந்து எப்படி ஜாயிண்ட் ஆகிட்டான் அப்படின்னதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. முத்துக்குமரன் பொம்மையை வந்து எப்படியாவது வச்சிடணும் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்து ஒருத்தவங்க போகிறாங்க. அதை பார்த்தீங்களா, மஞ்சரிக்கு வந்து தலையில் வந்து பார்த்திங்கன்னா அடித்து அப்படி வீங்கி போச்சு. எதனால அவங்க போராட்டம் அப்படின்னா, முத்துக்குமரன் பொம்மையை நம்ம எப்படியாவது வச்சிடணும், நம்ம தலைவனோட பொம்மையை வந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இயற்கையை வந்து கை கொடுக்கல. பூரா வந்து மஞ்சரியை போட்டு தள்ளி விட்டான். பாவமாக போச்சு. அது யார் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. மஞ்சூரி என்னன்னா பார்த்து அந்த ஒரு வேகத்தில் வந்து போய் அவங்களா ஒரு பக்கம் போய் விழுந்துட்டாங்களா இல்லை இவங்க விழுக்காடிட்டாங்களான்னு தெரில பாவம். அதனால் முத்துக்குமரன் வந்து அவுட் ஆகிட்டார். அதில் நம்ம சவுண்டுக்கு வந்து ஒரு நக்கல், அப்பாடி என் கூட இப்படி சிரிச்சா கூட நம்ம சௌந்தர்யாவுடைய பிஆர் பார்த்தீங்களா, முத்துக்குமரனை கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வேணால் நினைக்க, எப்படி வேணால் கதருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சவுண்டுக்கு நக்கல் ஜாஸ்தி. மக்களை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.